தரிசனம் ஹalleluya சுமந்த பிள்ளைகளாக இந்த வருஷத்திலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும், வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளே. We should be children of God who walk according to the vision. என்னென்னு சொன்னால் தரிசனம் இல்லாத படிக்கு நாங்கள் இருப்போமானால், தரிசனத்தை நாங்கள் சுமக்காத ஜனங்களாக நாங்கள் இருப்போமானால், நாங்கள் முன்னே செல்ல முடியாதவர்களாக ஹalleluya இலக்கில்லாத ஜனங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். If we live without vision, we live as if we are blind. ஹalleluya ஒரு கோல் இல்லாத ஜனங்களாக இருப்போம். It means that we live without a goal, without a vision in our life. தரிசனத்தை சுமக்கிற பிள்ளைகள் தான் என்ன செய்வோம், நாங்கள் எப்பொழுதும் முன்னே செல்லுகிறவர்களாக ஹalleluya ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஹalleluya ஒரு அக்னியை எப்பொழுதும் பற்றி எரியும்படியாக அவர் வைத்திருக்கிறார். And God has called us to live according to the vision, because Hallelujah. if we are without vision, we will perish. ஆமென். நீதிமொழிகளிலே 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாங்கள் ஒரு தடவை நாங்கள் வாசிக்க கேட்போமானால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சலமோன் சொல்லி இருந்தார் ஹalleluya என்னவாம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்க என்ன செய்வாங்க, அழிந்து போவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in Proverbs chapter 29 verse 18, the Bible says that where there is no revelation, the people are cast out. ஆமென். But blessed is the one who heeds wisdom's instructions. பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் அழகாக சொல்லுகிறது. தமிழ் பைபிளே தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படலாம், ஆனால் இங்கே இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நோ விஷன் ஹalleluya விஷன் இல்லாத தரிசனம் இல்லாத ஹalleluya இடங்களிலே ஜனங்க என்ன செய்து போடுவாங்க, விழுந்து போய் விடுவாங்க. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். And the Bible clearly says that where there is no vision, the people will be cast off restraint. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். And God, Jesus has chosen us. நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக ஹalleluya இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். We are his children, we are worshiping him. தேவ பிள்ளைகள் தரிசனத்தை அது மாத்திரமல்ல சுமந்து செல்லுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். But we should be believers, children of God who walk according to the vision. பாத்தீங்கன்னு சொன்ன ஆண்டவர் ஹalleluya அவரை நேசிக்கிறவங்களுக்கு எதை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார், அழைப்பை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். அவர்களோடு கூட இருந்து அவைகளை நிறைவேற்றி நடத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். And we can see here that God has called his children, the people that whom he loves, to walk according to the calling, to walk according to the vision. ஆமென். நாங்கள் பார்க்கிறோம் தாவீதை நாங்கள் தேவன் தெரிந்தெடுக்கும் பொழுது தாவீதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். And we can see in the book of Acts how David was called, how he was called by God. தமிழிலே நாங்கள் வாசிக்க முடிந்தால் நாங்கள் பார்க்கலாம், இல்லாவிட்டால் நாங்கள் அப்படி இங்கிலீஷிலே நாங்கள் பார்ப்போம் வசனங்களை. வசனம் சொல்லுகிறது ஹalleluya ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தாவீதை அவர் தெரிந்தெடுத்து ஹalleluya ஆமென் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவர் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we can see in Acts chapter 13 that says that David 13ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது 21 22 அவர் சொல்லுகிறார், தாவீதை நான் என்னுடைய இருதயத்து பிரியமானவன் என்று தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி. காரணம் அவர் என்ன செய்வாராம், என்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி. And we can see in the Bible that in Acts chapter 13 verse 21 to 22 it says, then the people asked for a king, and he gave them Saul, son of Kish, of the tribe of Benjamin, who ruled for 40 years. After removing Saul, he made David their king.
God testified concerning him, I have found David, son of Jesse, a man after my own heart. அல்லேலூயா. அவருடைய ஏனென்றா தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக, தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிற ஒரு அல்லேலூயா பிள்ளையாக, மனுஷனாக, ராஜாவாக இருப்பார் என்று சொல்லி தேவன் அங்கே தாவீதை அவர் தெரிந்தெடுக்கிறார். And we can see here that God chose David because David was after God's own heart. அல்லேலூயா. தாவீது அவர் ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு மனுஷன். And David was a man full of vision. அல்லேலூயா. தாவீதுக்கு தேவனுக்கு என்று சொல்லி ஆலயம் ஒன்றை கட்ட வேண்டும் என்று சொல்லி ராஜா அல்லேலூயா தங்கி அல்லேலூயா அங்கே ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியாக அல்லேலூயா அவருடைய ஜனங்கள் கூடி வர வேண்டும், அவருக்கு பலிகள் செலுத்தப்பட வேண்டும், அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், அவரை ஆராதிக்க ஒரு ஸ்தலம் வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா தாவீது ஒரு தரிசனமுடைய ஒரு மனுஷனாக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். And David was a man who always had this vision that the people should worship God alone, that we should build a temple, we should build things that worships the Lord. அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே தாவீது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். 29ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அல்லேலூயா, நான் கட்டப் போகிற இந்த ஆலயம் ஒரு மனுஷனுக்கான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And King David says in 1 Chronicles chapter 21 verse 1, 29 verse 1, it says that then King David said to the whole assembly, my son Solomon, the one whom God has chosen, he is young and inexperienced. The task is great because this palatial structure is not for man but for the Lord. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என்னுடைய மகன் சாலமோன் அல்லேலூயா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் இருந்தாலும் அந்த தரிசனத்தை உடையவர் ஹல்லேலூயா சுமக்கிறவர் ஹல்லேலூயா யாராக இருந்தார்? தாவீதாக இருந்தார். But even though it was Solomon who was going to build the temple for the Lord, David was the one who had the vision to build it. காரணம் தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு திறக்கப்பட்டதாக இருந்தது. And the reason why is because David's heart was open to God. தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். And God gave him the vision. தாவீதினுடைய சந்ததியிலே ஹல்லேலூயா தேவன் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு இரட்சகர் பிறப்பதற்கான ஒரு சந்ததியாக தாவீதின் வேர் ஹல்லேலூயா ஈசாவின் வேர் ஹல்லேலூயா தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறவராக ஹல்லேலூயா அந்த இரட்சகர் பிறக்க வேண்டி இருந்தது. And because his heart was open, God gave our Lord Jesus Christ throughout the lineage of David. தேவன் தாவீதுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையிலே தரிசனத்தை கொடுத்தார். And God gave visions to David. இந்த ஆலயமானது நான் கட்டப் போகிறது மனுஷனுக்காக அல்ல. And David says that this temple is not going to be a temple for man. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 1 நாளாகமம் குரோனிக்கலிலே 1 Chronic 29 1:2 நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஆலயம் தேவனுக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்த தரிசனத்தை உடையவனாக அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நான் செய்கிறவனாக ஹல்லேலூயா செயல்படுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And King David says in 1 Chronicles chapter 29 verse 2, it says that with all my resources I have provided for the temple of my God. ஹல்லேலூயா. பாருங்க எல்லா விதமான ஏற்பாடுகள் என்னால எவ்வளவு முடியுமோ ஹல்லேலூயா. And King David says that I have provided gold for the gold work, silver for the silver work, bronze for the bronze, gold, iron for the iron, and wood for the wood, as well as onyx for the settings. Second வாசிங்க 1 and 2. Hallelujah. Stones and various colors and all kind of fine stones and marble, all of these in large quantities. Amen.
large quantities. Hallelujah. கல்கள், ஆமீன், பிரிஷியஸான கல்லுகள் எல்லாம் ஆலயத்தை கட்டுவதற்கு எது எல்லாம் தேவையோ, அதாவது மினிமம் அல்ல, பெஸ்டாக அல்லேலூயா அவரிடத்திலே இருந்து அல்லேலூயா எல்லாவற்றையும் அந்த தரிசனத்துக்காக அவர் செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we can see that David provides everything to build his vision that God gave him. காரணம் இந்த தரிசனம், ஹல்லேலூயா, இந்த ஹல்லேலூயா ஆலயமானது, இந்த தரிசனமானது மனுஷனுக்காக அல்ல, தேவனுக்காக. Because David knows that this is not for man, this is for God. So he gave everything he could, his best. அனுப்படினாலே தேவ பிள்ளைகளை, இந்த வருஷத்திலே நாங்கள் தரிசனம் என்று சொன்னால் என்ன, அதை சுமப்பதனாலே எனக்கு என்ன கிடைக்கிறது, என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நாங்கள் தரிசனத்தை சுமக்கிறவர்களாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். So we should be people like David, who not only have the vision by listens to what God says, so that we can build according to what God gave us. அப்படித்தான் தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, Holy God Ministry, இந்த Holy God Ministry 2005ஆம் ஆண்டு தொடக்கப்பட்டது. And Holy God TV was made in 2005. பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய கணவன் பாஸ்டர் உதயகுமாருக்கு கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்தார். And we can see that God gave the vision to my husband to build. இந்த தரிசனத்தை கொடுத்து தேவன் எங்களுக்கு அல்லேலூயா அந்த தரிசனத்தை சொப்பனத்திலே என்னோடு கூட இடைப்பட்ட தரிசனத்தை உறுதிப்படுத்தி இருந்தார். And God gave me a dream to confirm that vision that God gave to him. அல்லேலூயா. பாருங்க, நான் அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி இந்த டிவி ஊழியத்தை ஆரம்பிப்பது, 2005ஆம் ஆண்டு சுவிசேஷத்தை டிவி மூலமாக கொண்டு போவது என்று சொன்னால் லேசான காரியம் அல்ல. And in those days I was thinking, how are we going to build this vision, how is it possible? And in those days it was very difficult to build something like that. ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் 20 hours 4 அந்த டிவியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் சேட்டலைட்டுக்கான பணங்கள், ஸ்டுடியோ, இப்படியாக எக்கச்சக்கமான ஹல்லேலூயா காரியங்களை நாங்கள் செய்வதற்காக நிறைய பணங்கள், வேலையாட்கள், ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டது. And to build this vision we needed people who pray, we needed people who are with us to stand in this vision. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட ஆமென், தரிசனத்தை ஆமென் கொடுத்த தேவன் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு எங்களுடைய கால்களை எடுத்து வைத்தோம். But we took our part of faith. We took the first step in faith that God will give us the people we need for this vision. 2005ஆம் ஆண்டுல இருந்து 2021ஆம் ஆண்டு வரையிலும் தேவன் ஹல்லேலூயா தரிசனத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா அதை சுமப்பதற்கான பலத்தை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா ஒத்தாசை செய்யும் பதங்களை கொடுத்திருந்தார். பங்காளர் பிள்ளைகளை எழுப்பி இருந்தார். அவருடைய ராஜ்யத்தின் இந்த ஹல்லேலூயா இந்த வேலையை செய்வதற்கு ஆமென் தரிசனத்தை சுமக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு எழுப்பி கொடுத்தார். And God gave us the people we needed to stand in this vision. God gave us the right people at the right time because we believed in this vision. ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் 21 நாளாகமம் புத்தகத்திலே 1 குரோனிக்கலிலே 29ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், ஹல்லேலூயா, தாவீது தன்னால் இயன்றதை எல்லாவற்றையும் கொடுத்து ஆமென் அந்த தரிசனத்தை நிறைவேற்றபடியான எல்லா ப்ரிப்பரேஷனையும் அவர் செய்தார் என்று சொல்லி. And we can see in 1 Chronicles chapter 29 that King David prepared everything he needed to build this temple. 29ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாங்கள் ஒரு தடவை வாசிப்போம். And let's read 1 Chronicles chapter 21 verse 6. And it says that then the leaders of the families, the officers of the tribes of Israel, the commanders of thousands and commanders of hundreds, and the officials in charge of the king's work gave willingly. நாங்கள் பார்க்கிறோம்
லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், ராணுவ தலைவர்கள், குடும்பங்கள், ஜனங்கள் என்ன செய்தாங்க? வாலண்டியராக அந்த தரிசனம் கர்த்தருடையது, தாவீதுக்கல்ல, என் தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜனங்க உற்சாகமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க தாவீதின் இடத்துல என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். And we can see that in this verse that everyone, all the important people of the nation of Israel, they all came to support the vision of David. ஒருவேளை ஒரு சில பேர் பேசுகிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்ன சொல்லுவாங்க? ஏன் இந்த ஹோலிகாட் டிவியை தாங்க வேண்டுமா? இந்த சேட்டலைட்டை தாங்க வேண்டுமா? ஏன் இவர்களுக்கு இந்த பணத்தை நாங்கள் கொடுக்க வேண்டுமா? பாஸ்டர் உதயகுமாருக்கு நாங்கள் பணங்களை கொடுக்க வேணும்? அல்ல, இந்த தரிசனம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த தரிசனம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான ஹல்லேலூயா தரிசனமாக இருக்கிறது. தேவன் ஹல்லேலூயா அவருடைய சுவிசேஷத்தை அவர் எப்படியாவது ஹல்லேலூயா கொண்டு போய் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்ற ஹல்லேலூயா டிவியை கொண்டு செலுத்த வேண்டும் என்ற தரிசனத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்கிற, தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிற ஒரு தரிசனமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, உதயகுமார் பாஸ்டருக்கல்ல, தேவன் கொடுத்த இந்த தரிசனத்தை தாங்குகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். And sometimes when we started this ministry, people might have thought that, why should we give to this man? Why should we give to support them? But God clearly gave us the vision that we should start this, that this was from God. And God gave the right people to support us because they knew that this vision was God's vision. இந்த வருஷம் நாங்கள் தரிசனத்தை நாங்கள் சுமக்கிற தேவ பிள்ளைகளாக, தரிசனம் என்று சொன்னால் என்ன? இந்த தரிசனம் யார் கொடுக்கிறது? இந்த தரிசனத்தை எப்படிப்பட்டவங்க சுமக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வருஷம். And we need to understand this year that this vision that we have should go on. தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலரின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிக்கப்படும்படி நீ பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். ஆமென். அப்போஸ்தலர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, பவுலை நாங்கள் பார்க்கும் பொழுது, பர்னபாவை நாங்கள் பார்க்கும் பொழுது, வேதத்திலே அவங்க தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய ஆமென் தரிசனத்தை சுமக்கிறவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. And we can see in the Bible, in the New Testament, that the Apostle Paul and Barnabas, they walked according to the vision that God gave to them. வசனம் சொல்லுகிறது, அவங்க அல்லேலூயா ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி அல்லேலூயா என்ன செய்து கொண்டார்? ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? வெளிச்சமாய் இருப்போம் என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தையின்படி அந்த தரிசனத்திலே நின்று கொண்டிருக்கிறாங்க. And the Apostle Paul and Barnabas, God gave them the vision to be the light of the world, to be the salt of the world, and to proclaim that Jesus is the Savior. அப்படியாக தரிசனத்திலே நிற்கிற இந்த அப்போஸ்தலருக்கு பலவிதமான போராட்டங்கள் வந்தது. And even though they had the vision from God, they still had troubles. தேவனை நேசிக்கிற இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஹல்லேலூயா இந்த தரிசனத்திலே அந்த இலக்கிலே ஓடுவதற்கு தேவ ஆவியானவர் அவர்களை அடிக்கடி பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். And every time they will have challenges in their vision, in their walk, the Holy Spirit will strengthen them. ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் தரிசனம் இல்லாம ஓடவே முடியாது. And we can see that without vision we can't walk. வசனம் சொல்லுகிறது, மறுபடியுமாக அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன்
என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. பலர் தடை பண்ணினாங்க, நீங்க இதை என்ன செய்யக்கூடாது, சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரசங்கிக்க வேண்டாம் என்றெல்லாம் அவர்களை என்ன வேதனைப்படுத்தினாங்க, தடை பண்ணினாங்க. And we can say that for the Apostle Paul and Barnabas, a lot of people tried to stop them from preaching the word of God, tried to stop them to tell the gospel to people. ஆனால் அந்த தரிசனத்தை உடையவர்களாக இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் ஹல்லேலூயா தொடர்ந்து முன்னே ஓடிக்கொண்டே இருந்தார்கள். But because they were men of vision, even though throughout the challenges, they still moved on. இந்த தரிசனம் தேவன் கொடுத்தார். And they knew that this vision was from God. ஹல்லேலூயா. இந்த ஏக்கம் தேவனுடைய ஏக்கமாக இருக்கிறது. That this desire was God's desire. பவுலடை அல்ல, பானபாவடை அல்ல. It wasn't Paul's desire or Barnabas' desire. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. And God wants us to be the light of the world. தேவனுடைய தரிசனமாகவும் இருக்கிறது. That's the vision of God. ஹல்லேலூயா. ஆனபடினாலே இந்த நாட்களிலே இந்த வருஷத்திலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த ஹல்லேலூயா தரிசனத்தை சுமக்கிறவர்களாக ஆமென் இந்த தேவன் இந்த ஹோலி காட் மினிஸ்ட்ரியை ஆமென் கர்த்தர் கொடுத்தார், அவர் இதுவரையில் நடத்தி வருகிறார், தொடர்ந்தும் இந்த தரிசனத்தை நாங்கள் சுமப்போம் என்று சொல்லி ஆமென் ஒரு மனுஷனாலே சுமக்க முடியாது. தாவீது தரிசனத்தை கொண்டிருந்தார், ஆனால் ஜனங்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, அந்த தரிசனத்தை காரணம் இது யாருடைய தரிசனம், தேவனுடைய தரிசனம். And just like that, we should be the people that carry this vision of Holy God Television to spread the word of God to people. Just like David needed people to encourage him to live according to this vision, so that in this ministry we also need people to take care of this vision as well. ஹல்லேலூயா. தாவீது ஒரு மனுஷனுக்காக அல்ல, And David says that it's not for a man, தேவனுக்காக it's for God. அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா இந்த மினிஸ்ட்ரியில எங்களால் முயன்ற அளவு ஹல்லேலூயா நாங்கள் என்ன செய்ய போறோம், தரிசனத்தை சுமக்க போகிறோம். And we should be the people that lift up this vision, that carries this vision. தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்க என்ன செய்திருவாங்க, அழிந்து போய் விடுவாங்க. ஹல்லேலூயா. And without vision, the people perish. அப்போஸ்தலர்களுக்குள்ளே தரிசனம் இருந்தது. And we can see that for the apostle, they had visions. அப்படினால் தான் அவங்க பாருங்க, தீமோத்தேயின் புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். 2 தீமோத்தேயிலே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே And we can see in 2 Timothy chapter 4 verse 7. பவுல் சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்க கேட்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அவருடைய முடிவிலே அவருடைய வாழ்க்கையிலே அங்கே பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்ட ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அங்கே அழகாக அவர் ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி தரிசனத்தை சுமந்து சென்றேன் என்று சொல்லுகிற ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we can see that Paul says that he says that I have run the run of faith. தரிசனத்தை சுமந்து ஓடி And முடித்தார். I carried this vision that God gave to me. ஜாதிகளுக்கு வெளிச்சமாக தேவன் என்னை வைத்தார். And God put me to proclaim the word to nations. வெளிச்சமாக நேஷனுக்கு லைட்டாக என்னை வைத்தார் என்று சொல்லி அந்த தரிசனத்திலே நின்று கொண்டார். And God chose me to be the light of the world. God gave me this vision, and the apostle Paul stood on his vision. ஆமென். அப்படிப்பட்ட தேவ மனுஷன் என்ன செய்கிறார், அவர் இன்னும் அநேகருக்கு சாட்சியாக, எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாக அவருடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we can say that at the end, Paul gladly says that he has run the race of faith. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் சொந்து போகவில்லை என்று And சொல்லுகிறார். he says that
not in one moment I was discouraged ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். that I have finished the race and I kept my faith. அல்லேலூயா. அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படியாக அவர் எழுதுகிறார், இந்த நாட்களிலே ஜனங்க அல்லேலூயா என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நாங்கள் And we can see in வாசிக்கிறோம். 2 Timothy chapter 4 verse 3 and 4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் ம், செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தங்களுக்காக சேர்த்து கொண்டு ம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். இந்த காலம் அல்லேலூயா அவர் சொல்றார், அப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு சாவு கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற அல்லேலூயா காலம் வரும். ஜனங்க சத்தியத்தை விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா தேவனுடைய வார்த்தையை விரும்ப மாட்டாங்க. தரிசனத்தை சுமக்க மாட்டாங்க. அல்லேலூயா என்று சொல்லி பவுல் முன்கூட்டியே என்ன செய்திருக்கிறார், தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார். And Paul says clearly that for the time will come when people will not put up with sound doctrine. Instead, to suit their own desire, they will gather around them a great number of teachers to say what their hearing ears want to hear. ஹல்லேலூயா. அவர்கள் கட்டுக்கதைகள் சும்மா இன்றைய நாட்களிலே அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. And we can say that people will listen to sound doctrine. அல்லேலூயா. ஒரு ஸ்டோரி மாதிரி அவங்க அல்லேலூயா ஸ்டோரி சொல்லுறவங்க கட்டுக்கதைகள் அவங்களாகவே ஒவ்வொன்றை சத்தியத்தை விட்டு அவங்க நினைக்கிறதை அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. And people will hear just what they want to hear. அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அநேகர். And a lot of people also preach what they want to say. யூடியூப்ல நாங்கள் பார்க்கலாம், We can see on டிவிலே YouTube. பார்க்கலாம், எல்லா சோஷியல் TV. மீடியாவிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அதிகமான கட்டுக்கதைகளை தான் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. And a lot of people proclaim sound doctrine, just what they want to say. அல்லேலூயா. காரணம் சத்தியத்தை விரும்பவில்லை. And the reason why is because they don't want to tell the truth. அல்லேலூயா. ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதே எங்களை குறித்தான தரிசனம் தேவனிடத்திலே இருக்கிறது. And God gave us the vision to proclaim the word of God to people. ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே And God wants us to be the light for nations. இதுதான் தேவனுடைய தரிசனம் எங்களை குறித்து என்பதை விட்டுவிட்டு That is the vision that God gave to us. ஆமென். அந்த தரிசனத்தை விட்டு And a lot of people left this vision அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வேற வேற காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. and they went out of this vision to do things, something else, to tell something else. தரிசனம் இல்லாதபடி எங்களுடைய ஜனம் என்ன செய்கிறது, அழிந்து கொண்டு போறாங்க. And a lot of people are perishing without vision. அவைகளை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க ஹல்லேலூயா ஆர்குமெண்ட், தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை கொண்டு வராங்க. And we can ஹல்லேலூயா. see that a lot of people in their preachings, in what they say, brings a lot of arguments. இது தேவனுடைய சித்தம் அல்ல தேவ பிள்ளைகளே. This is not what God wants. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். God wants his children to be full of தரிசனத்தை vision. சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். God wants his children to carry his vision. ஒரு தடவை எங்களுடைய ஒரு சாட்சி, உங்களுக்கு தெரிந்த சாட்சி தான் ஒரு சில பிள்ளைகளுக்கு. And I will tell you a testimony. ஒரு தடவை ஹோலி காட் மினிஸ்ட்ரி அப்படியே ஸ்டுடியோ அப்படியே அடித்து உடைக்கப்பட்டது. And there was one time where people came and broke everything in our studios. பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்களிலே எங்களிடத்திலே ஆமென் இருந்ததை வைத்து அந்த தரிசனத்தை நாங்கள் தொடங்கி இருந்தோம். And we started this vision with what we had. அந்த ஸ்டுடியோவை உடைத்ததுக்கு பிற்பாடு என்ன செய்வதென்று சொல்லி தெரியாதபடிக்கு நான் இருந்தேன். அங்கே அந்த நாட்களிலே பாஸ்டர் ரஷ்யாவிலே ஒரு மீட்டிங்குக்காக போயிருந்தாங்க. And pastor went to Russia at that time, and I was alone when I saw everything that was broken. பாஸ்டர் 3ஆம் நாள் அங்கே கடந்து வந்து ஒரு லைவாக ஒரு கேமராவை நாங்கள் ஃபிட்
பண்ணி அங்கே அந்த லைவை விடுவதற்கான ட்ரை பண்ணினோம். அநேகர் ஃபோன் பண்ணி கொண்டே இருந்தாங்க. டெலிவிஷன் வரவில்லை, ஹொலிகான் நின்று விட்டது என்று சொல்லி எல்லா தேசங்களிலிருந்து ஃபோன் கால்ஸ் வந்து கொண்டே இருந்தது. And after Pastor came 3-4 days later, we managed to put a camera together and to start a live, and a lot of people called on the live saying that Holy God is not coming. ஹல்லேலூயா. சரியாக அந்த ஹொலிகாட் டிவி உடைக்கப்பட்ட அந்த ஸ்டுடியோ உடைக்கப்படும் பொழுது சலமோன் சிறு பிள்ளையாக அங்கே ஊழியம் செய்து கொண்டு அங்கே இரவிலே தங்கி இருந்தார். And Solomon was there at that time at the studio when people were trying to break things. நான் ட்ரை பண்ணுறேன் எல்லா ஃபோன் லைனுக்கும் ஸ்டுடியோவுக்கு, ஏன் இந்த டிவி நின்று விட்டது என்று சொல்லி சரியா மிட் நைட்டாக இருக்க வேண்டும் அந்த டைம். அங்கே நான் ஃபோன் பண்ணும் பொழுது யாரும் ஆன்சர் பண்ணவில்லை. And at that time when the people broke things, I was at home and I tried to call the people inside the studio to know what's happening, why the TV is not coming. பிற்பாடு சலமோன் என்னுடைய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி இருந்தார். And then Solomon called me on my number. அவர் சொன்னார், அம்மா நான் ஒரு இடத்திலே ஒளித்திருக்கிறேன், இங்கே எல்லாவற்றையும் உடைத்து கொண்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளையாக ஒரு நாள் சொன்னார், அம்மா என்னையும் கொண்டு போடுவாங்க என்று எனக்கு பயமா இருக்கிறது என்று சொல்லி அவர் அழுதார். And Solomon called me and told me that, Mom, I'm hiding somewhere and they are breaking things apart, and I'm afraid that they will kill me as well. பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டில் இருந்து ஸ்டுடியோக்கு வர வேண்டுமான ஒரு 1 hour நாங்க ட்ரை பண்ண வேண்டும். And from my home to the studio it will take 1 hour to reach there. அங்கே பிலிப்ப சின்ன பிள்ளையாங்க அவரையும் அந்த நேரத்தில் எழுப்பி என்னோட கூட எடுத்துக்கொண்டு ஸ்டுடியோக்கு வேகமாக ஓடி வந்தோம். And I woke Philip up in my house and I told him to come with me so that we can go to the studio. அங்கே சுத்தி வர சிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரெஞ்சு போலீஸ் அங்கே ஸ்டுடியோ கேட் எல்லாவற்றையும் சுற்றி அவங்க செக்யூரிட்டியாக நின்று கொண்டிருந்தாங்க. And once I reached the studio after 1 hour, I saw that a lot of policemen, the CRS, a lot of French police were surrounding the studio. எனக்கு ஸ்டுடியோவில் என்ன நடந்தது, சலமோன் ஏன் அழுகிறார், அவருக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே தெரியவில்லை, என்னை உள்ளேயும் விட மாட்டேன்றாங்க. And I don't know what's happening, why Solomon is crying on the phone, so they won't even let me into the studio to see what's happening. அவர்களிடத்துல கேட்கிறேன் என்ன நடந்தது என்று சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அங்கே அட்லீஸ்ட் அங்கே ஒரு சின்ன பிள்ளை இருந்து அந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க, ஒர்க்கர்ஸுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஒர்க்கர்ஸ் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் இருக்கிறாங்க, அந்த சின்ன பிள்ளை அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொன்னாங்க. And they said that I asked them what happened to the workers, what happened to the child that is inside, and the police said that the workers went to the hospital and the child is safe inside. நான் அதுக்கு பிற்பாடு அவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிற்பாடு எங்களை உள்ள விட்டாங்க. And after the investigation took time, they let me in. அங்கே நாங்கள் உள்ளே போகும் பொழுது நிறைய உடைஞ்சு போன பொருட்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். And when I went inside, I saw a lot of people. I saw a lot of technical equipments being broken. நான் சோர்ந்து போயிருந்தேன். And I was very discouraged. ஜனங்களிடத்தில் இப்படியாக நடந்தது என்று ஃபோன் கால்ஸுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டிருந்தேன். And a lot of people called and I was answering to people, explaining to them what happened. 3 நாள் பாஸ்டர் வந்திருந்தார். 3 days later, pastor came. அங்கே லைவாக இதை நாங்கள் தெரிவித்தால் தான் ஜனங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும், ஜனங்களுக்கு இந்த நியூஸை கொண்டு போயின்னு சொன்னால் ஜனங்க ஃபோன் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, என்ன நடந்தது, பங்காளர் ஃபோன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இந்த தரிசனத்தை சுமக்கிற பிள்ளைகள் ஃபோன் பண்ணி கொண்டிருந்தாங்க. And after 3 days, pastor came and pastor said that we should do a live program to tell the people what happened, because a lot of people were asking, a lot of partners that were supporting this ministry were asking what happened to the TV, what happened, why the TV is not coming up. 3வது நாள் லைவை நாங்கள் விட்டோம். 3 days later we started a live. அங்கு சொன்னோம் இப்படியாக நடந்து விட்டது, அதனாலே தான் 3 நாட்களாக சேனல் ஓடவில்லை, ஹொலிகொட்டி வரவில்லை என்று சொல்லி நாங்கள் And we explained on the live why Holy God was not coming, what happened, what are the things that were broken, so that people might know what happened.
எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது ஒரு சாட்சி. தேவன் தரிசனத்தை கொடுப்பாரானால் அந்த தரிசனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த ஹோலி காட் மினிஸ்ட்ரியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. And we can see that even though everything was broken down, we stood on the vision, and God gave us the people to strengthen this vision and to help us to move on. தரிசனத்தை கர்த்தர் தொடர்ந்தும் நடத்தும்படியாக அங்கே லைவ்ல அநேக தேவ பிள்ளைகள் எங்களுடைய மாச சம்பளத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அநேக தேசங்களிலே இருந்து வாக்கு கொடுத்து அதன்படி அவர்கள் செய்தாங்க. And a lot of people came, a lot of people helped. They called and they say that, Pastor, I'm giving you my monthly salary so that you can rebuild பண்ண we can rebuild the studio. அப்படியாக தேவன் மறுபடியும் புதிய புதிய இருந்ததை விட புதிய புதிய எக்யூப்மெண்ட்ஸை கர்த்தர் கொடுத்தார் ஸ்டுடியோவுக்கு. புதிய காரியங்களை தேவன் அங்கே அந்த தரிசனத்தை கொடுத்தவர். ஆமென். அந்த தரிசனத்திலே அல்லேலூயா நிக்க வைத்தார். அந்த தரிசனத்தை சுமக்கும்படியான அல்லேலூயா ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார் தேவ பிள்ளைகளே. And at that time God gave us the people we needed to carry on this vision. நாங்கள் கண்ணீரோடு கூட சந்தோஷத்திலே கண்ணீர் வடித்தோம். தேவ பிள்ளைகள் அவ்வளவாய் அந்த தரிசனத்தை சுமந்தவர்களாக இருந்தாங்க. And at a point of time we even had tears of joy seeing how many people are here to help us carry this vision. மிடில் தேசத்துக்கு கடந்து போன காலங்களிலே கடந்து போன நேரம் ஒரு நேரம் அங்கே ஒரு சகோதரி அங்கே ஃபோன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோவிட் தேசத்தில் இருக்கக்கூடிய பிரபாகரன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் எப்படியாவது நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய காணிக்கையை என்னுடைய பங்கை இந்த தரிசனத்துக்கு நான் செலுத்த வேண்டும், இந்த தரிசனத்தை நானும் சுமக்க வேண்டும். காரணம் மிடில் ஈஸ்டிலே நாங்கள் வீடுகளிலே இருக்கிறோம், வெளியே போக முடியாது. ஆனால் எங்களுக்கு அல்லேலூயா வெளிச்சமாய் இருக்கக்கூடியது இந்த ஹோலி காட் மினிஸ்ட்ரி, இந்த டிவி என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருந்தாங்க. And even people from the Middle East called us and told us from a lot of countries that we should carry on this vision, and we can't see the TV not coming up because the TV, we are all close and all these are Muslim countries, but in our house Holy God TV is the only light we have. பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அங்க சகோதரி எப்படி இந்த என்னுடைய பங்கை கொடுப்பது, வீட்டை விட்டு நான் வெளியவே வர முடியாது என்று சொல்லிட்டாங்க. சொன்னாங்க, ஒன்று செய்வோம், ஓய்வு நாளிலே அங்கே எல்லாரும் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே நான் என்ன செய்வேன், என்னுடைய பீன் அதாவது குப்பை போடும்படியாக நான் அந்த கேட்டை வீட்டில் இருந்த அந்த கேட்டை திறந்து அந்த குப்பையை போடும் பொழுது உங்களுடைய வாகனத்தை நீங்கள் அதன் வழியாக ஸ்லோவாக ஓட்டி கொண்டு வாங்க, விண்டோவை நீங்கள் திறந்து வையுங்க, நான் என்னுடைய பங்கை அப்படியே வீசிவிட்டு நான் கடந்து போய் விடுகிறேன் என்று சொன்னாங்க. Because at that time people were afraid to give openly for the ministry, there was someone who was in charge of collecting the donations of the people, and there was even one sister who was so afraid to come out to give the donation that she said that she will throw the donation in a letter out of her window so that the one who is in charge of the donation can take this letter and go back. அந்த நாட்களிலே நாங்க கூட அந்த காரிலே இருந்தோம், அங்கே மீட்டிங்குக்காக கடந்து சென்றிருந்தோம், கண்களாலே நாங்கள் அதை பார்த்தோம். And we also, when we were in the Middle East, we could see that happening by our own eyes. ஹல்லேலூயா. அப்படியாக இந்த தரிசனத்தை சுமக்கிற ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளை தேவன் கொடுத்து இதுவரையிலும் அவர் நடத்தி கொண்டே வருகிறார். And even till now, God gives us people to carry out this vision. அப்படியாக இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று வரையிலும் இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு வருகிற ஒவ்வொரு பங்காளர் பிள்ளைகளையும் ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. And God will bless all the people who are supporting to carry this vision. இங்கே பவுல் சொல்லுகிறார், ஜனங்க என்ன செய்கிறாங்க, கட்டுக்கதைகளை விரும்புறாங்க, தரிசனத்தை சுமக்கிறதற்கு இல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய ஹல்லேலூயா ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு மனதில்லாதவர்களாக இருக்கிறாங்க. And we can see that some people don't want to carry the vision, don't want to help this vision. தீமோத்தி 2 தீமோத்தியிலே கடைசியா ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். And let's go to 2 Timothy.
4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சாரி, 2 தீமோத்தியிலே 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Let's read 2 Timothy chapter 4 verse 5. நீயோ எல்லாவற்றிலும் ம். மனத்தெளிவுள்ளவனாயிரு. நீயோ எல்லாவற்றையும் தீமோத்தி சொல்லுகிறான். யார் என்ன செய்தாலும் பிரச்சனை இல்ல. அல்லேலூயா. அவங்க எண்ணத்தை கேட்டுக்கொண்டு அதுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்க இணைந்து கொள்ளாத, நாங்க மனத்தெளிவுள்ளவர்களாக. தீமோத்தியோ நீ என்ன செய், மனத்தெளிவுள்ளவனாக இரு. அல்லேலூயா. And God says to Timothy that be open to what's happening. மனத்தெளிவு, அல்லேலூயா, ஒரு கிளியாரிட்டியில நிக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லுகிறார். And Paul says to Timothy, be open, be clear, be open-minded to what's happening. தொடர்ந்து வாசிப்போம் தமிழில. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. ம், தீங்கு அனுபவி. ம், சுவிசேஷனுடைய வேலையை செய். ம். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். அவர் சொல்றார், நீயோ என்ன செய், என்னதான் வந்தாலும் ஹல்லேலூயா உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று. நீ ஹல்லேலூயா தேவன் உனக்கு வைத்திருக்கிற அழைப்பிலே நின்று கொள். சுவிசேஷத்தை ஹல்லேலூயா சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை நீ என்ன செய், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா வெற்றியான ஓட்டத்தை ஓடின பவுல் என்கரேஜ் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And Paul says to Timothy, even though you have challenges, you have hardship, keep doing the duties of your ministry. ஹல்லேலூயா. இந்த வருஷமானது And in this year, தரிசனத்தை சுமக்கிற ஒரு வருஷமாக இருக்க வேண்டும். this year is a year where we carry அப்பொழுதுதான் என்ன the செய்வோம், vision. எப்படிப்பட்ட போதனை வந்தான, And no matter what happens, no matter how many people comes, எப்படிப்பட்ட ஜனங்க ஹல்லேலூயா எதை பேசினான, no matter what people say or criticize, தெளிவுள்ள பிள்ளைகளாக தேவனுடைய ஹல்லேலூயா ராஜ்யத்துக்காக தரிசனத்தை சுமப்போம். we should be clear in our mind and keep our head up to the vision that God gave to us. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் ஹோலி காட் மினிஸ்ட்ரி ஹல்லேலூயா எங்களுடைய மனுஷருடைய ராஜ்யத்துக்காக இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஹல்லேலூயா கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் என்ற ஒரு தெளிவு எங்களுக்குள்ளே வர வேண்டும். And this ministry is a ministry where we spread out the gospel to nations. ஏதோ உதயகுமார் குடும்பம்தான் ஹல்லேலூயா தாங்க வேண்டி இருக்கிறது என்பது அல்ல. This is not something like, oh, we should support only the family of Pastor Uday Kumar. ஏன்னு சொன்னா இந்த ஊழியமானது தேவாதி தேவனுடைய தரிசனம் நிறைந்த ஊழியம். Now this ministry is filled by God's vision. தேவ பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த ஊழியத்தை, இந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தின் ஊழியத்தை, இந்த ஹோலி காட் மினிஸ்ட்ரியை நாங்கள் தாங்குகிறவர்களாக சுமக்கிறவர்களாக தொடர்ந்தும் நாங்கள் செல்ல வேண்டும். And this ministry goes on because of all the people that are supporting us, and we should continue to support this ministry to carry on God's vision. கிளியராய் நாங்கள் இருப்போம். And we should keep our head up. தொடர்ந்து தரிசனத்தை தாங்குவோம். We should keep carrying God's vision. கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக அந்த ஆண்டிலே ஆசீர்வதிப்பாராக. And may God bless you this year. தரிசனம் இல்லாவிட்டால் அழிந்து போவோமா? ஹல்லேலூயா. And without vision, the people perish. ஹல்லேலூயா. நாங்கள் வழி தெரியாமல் நாங்கள் அழிந்து போய்விடுவோம். And we would perish not knowing where we are going. தரிசனம் ஹல்லேலூயா சுமக்கிற பிள்ளைகளை தேவன் தொடர்ந்துமாக பலப்படுத்துவாராக. And God will strengthen the people who want to carry the vision of God. அப்படியாக இந்த ஆண்டிலே கர்த்தர் எங்களையும் நடத்துவாராக. And may God, குடும்பமாய் இருக்கிறோம். may God bless you. நாங்கள் We இருக்கிறோம். are all one family. We are all one சேர்ந்து Holy God family 2021 ஆண்டு தரிசனத்தை சுமக்கும்படியாக தொடர்ந்து to செல்லுவோம். carry this vision.
இந்த நேரத்தில் ஜெபித்து நாங்கள் முடிக்க போகிறோம். நன்றி அப்பா. Let's pray. Thank you, தகப்பனே, இந்த Father. ஆண்டவரே Father, this அப்பா year தரிசனத்தை சுமக்கிற ஆண்டாக இருக்கும்படியாக we should be ஆண்டவரே people that நீங்க கொடுத்த இந்த ஹோலிகோன் மினிஸ்ட்ரியை அப்பா நாங்கள் எல்லோருமாக we should be people that carry தொடர்ந்து this ஆண்டவரே vision. நாங்கள் ஐயா சுமந்து செல்ல தேவன் அப்பா நீங்கள் எங்களை இந்த நாளிலும் பலப்படுத்தினபடி உங்களுக்கு And we நன்றி. pray that you have strengthened us to keep going, to carry this vision. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஐயா இந்த ஊழியத்தோடு பங்காளர் பிள்ளைகளோடு எங்களோடு ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தொடர்ந்து நடத்துவீர்களா. Father, may you guide all the people, all the supporters of this ministry. ஆமென். இதை Amen. சுமக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்க்கிறோம் தாவீதின் சந்ததியை நீங்கள் ஆசீர்வதித்திருந்தீங்க. Father, you blessed the people that supported David in his vision. ஆமென். தரிசனத்தை சுமக்கிற பிள்ளைகளுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பீர். Father, you bless the generation that supports your vision. கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதியுங்க. Father, guide us and bless the people who are watching. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே In the ஜெபிக்கிறோம் name நல்ல of பிதாவே. Jesus, we pray. ஆமென். Amen.